2 வருடங்களை கடந்து நீடித்து வரும் ரஷ்ய உக்ரைன் போர் வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கக்கூடிய G7 மாநாடு, அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான 10 வருட பாதுகாப்பு உடன்படிக்கை, வடகொரியாவுக்கு விஜயம் செய்திருக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின், இவை தொடர்பாக இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். கடந்த 2 வருஷங்களுக்கு மேலாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் நீடித்து வருகிறது. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் தொடர்ச்சியாக உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கி வருவதன் காரணமாக இந்த போர் நீடித்து வருகிறது. உக்ரைனில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றுவதும் பின்னர் பின்வாங்கிச் செல்வதும் இப்படியான ஒரு நிலைமை தான் தொடர்ந்து நீடித்து கொண்டு வருகிறது. என்றாலும் கூட கடந்த ஓரிரு மாதங்களாக ரஷ்யா தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றது. பல்வேறு பகுதிகள், உக்ரைனில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள் தற்போது ரஷ்யாவின் வசம் இருக்கின்றது. இந்த நிலையில் கடந்த 13ஆம் திகதிக்கும் 15ஆம் திகதிக்கும் இடைப்பட்ட 3 தினங்களில் இத்தாலியில் G7 மாநாடு இடம்பெற்றது. இந்த G7 மாநாடு முக்கியத்துவம் பெற்ற ஒரு மாநாடாக பார்க்கப்படுகிறது. காரணம், அந்த மாநாட்டிலே முக்கியமான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. என்ன தீர்மானம் தெரியுமா? உக்ரைனுக்கு 50 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு அந்த மாநாட்டிலே தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதியினை எப்படி இவர்கள் வழங்கப் போகிறார்கள் என்று நீங்கள் சிந்திக்கக்கூடும். அதாவது, ரஷ்யாவுக்கு ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடை விதித்திருக்கின்றன. இதன் காரணமாக ரஷ்யாவினுடைய நிறைய சொத்துக்கள் பல்வேறு நாடுகளில் இன்னும் முடக்கப்பட்டு காணப்படுகின்றன. இந்த சொத்துக்களிலிருந்து வரக்கூடிய வட்டியில் தான் உக்ரைனுக்கு இந்த பெருந்தொகை நிதி வழங்கப்பட போகிறது. இது மாத்திரமல்லாமல் அந்த மாநாட்டிலே மற்றொரு முக்கியமான விடயம் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதிக்கும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கிக்கும் இடையில் 10 வருட பாதுகாப்பு உடன்படிக்கை ஒன்று கையெழுத்தாகி இருக்கிறது. இதுவும் ஒட்டுமொத்த உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னு சொன்னால், இந்த 10 வருடங்களுக்கு தொடர்ச்சியாக உக்ரைனுக்கு தேவையான பல்வேறு பாதுகாப்பு உதவிகளை, அதாவது இராணுவ பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை அமெரிக்கா தொடர்ந்து வழங்க போகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் வடகொரியாவுக்கு போயிருக்கிறார். அதாவது, வடகொரியாவில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை வாங்கி உக்ரைனுக்கு எதிரான போரில் ஈடுபடுவதற்காகத்தான் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வடகொரியாவுக்கு போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சர்வதேச நாடுகள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. உங்களுக்கு தெரியும், வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நெருக்கமான உறவு காணப்படுகின்றது. கடந்த காலங்களில் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன் அவர்கள் ரஷ்யாவுக்கு சென்றிருந்தார். தற்போது ரஷ்ய ஜனாதிபதி வடகொரியாவுக்கு சென்றிருக்கின்றார். அதாவது 24 வருடங்களுக்கு பிறகுதான் வடகொரியாவுக்கு ரஷ்ய ஜனாதிபதி போயிருக்கிறார். கடந்த 2000ஆம் ஆண்டில் தற்போது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கிம் ஜோங் உன்னுடைய தந்தையார் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் தான் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இதற்கு முன்னர் வடகொரியாவுக்கு போயிருந்தார். இப்போது கிம் ஜோங் உன்னுடைய காலப்பகுதியில் அங்கே போயிருக்கிறார். அங்கே அவருக்கு செங்கம்பல வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மிக சிறந்த வரவேற்பு. இந்த வரவேற்பு தொடர்பாக உலக நாடுகள் அனைத்தும் ஊர்ந்து கவனித்து வருகின்றன. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கிம் ஜோங் உன் ஒரு சர்ச்சைக்குரிய நபராக பார்க்கப்பட்டு வருகின்றார். அடிக்கடி அந்த நாட்டினுடைய, அதாவது கொரிய தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் அடிக்கடி ஏவுகணை பரிசோதனைகளை மேற்கொள்ளும் ஒரு நாடாக வடகொரியா காணப்படுகின்றது. அத்தோடு வடகொரியா எப்பொழுதுமே போருக்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லி வருகின்றது. இந்த தருணத்தில் வடகொரியாவுக்கு புட்டின் சென்றிருப்பது தான் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. அதாவது, அடுத்த ஆட்டத்துக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தயாராகிறார் அப்படின்னு தான் உலக நாடுகள் சொல்லி வருகின்றன. இது போன்ற மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.